இன்னைக்கு எங்க பாட்டியோட ரெசிபிய தான் நான் செய்ய போறேன். என்னன்னா, எங்க பாட்டி அடிக்கடி எனக்கு செஞ்சு குடுப்பாங்க. நானும் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். இது ஸ்வீட் ரெசிபி செய்யலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு சப்பாத்தி மாவு எப்பயும் போல கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உப்பு, தண்ணி எப்பயும் ஒரு சிட்டிகை உப்பு தான். பூரிக்கு, சப்பாத்திக்கு மாவு எப்படி பெசைவோமோ, அது மாரி பெசஞ்சு வச்சுக்கலாம். அதேமாரி மீடியம் சைஸ்ல உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாவும் உருட்டக்கூடாது, ரொம்ப சின்னதாவும் உருட்டக்கூடாது. மீடியம் சைஸ்ல உருட்டி வச்சுக்கலாம். இதுக்கு சைட் பை சைடா ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்துட்டு ஊத்தி நல்லா விடணும். கொதிச்சு வர வரைக்கும் தண்ணிய நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம், இந்த சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா? இது மீடியம் சைஸ்ல திரட்டி வச்சிருக்கிறத, அந்த கொதிச்சு வந்திருக்கிற தண்ணிய கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிடலாம். கொதிச்சு வந்துருச்சுன்னா ஸ்லிம் பண்ணிடுங்க. ஸ்லிம் பண்ணிட்டு, இந்த திரட்டி வச்சிருக்க சப்பாத்தி மாவ அதில போட்டுருவோம். பிரிஞ்சு வந்துரக்கூடாது, அத உடைஞ்சிடக்கூடாது, ரொம்ப வேகாமயும் இருக்கக்கூடாது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, அது வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறுனதும், சூடு ஆறுனதும், தண்ணிலாம் வடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்ல எடுத்து போட்டு, உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய், சர்க்கரை இது 2த்தையும் போட்டு சாப்பிட்டா அருமையா இருக்கும். இது பேர் மல்லிஜான்னு சொல்லுவாங்க. எங்க மாமியார் வீட்ல ரொம்ப ஃபேமஸ் இது. நீங்களும் இது வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.